டேய் மாப்பிள்ள, டேய் சும்மாதான். டேய் மாப்பிள்ள, டேய் சும்மாதான். எங்கேயாவது லவ்வை சொல்லுவியா? இன்னும் எத்தனை நாள் தாண்டா இப்படியே ஃபாலோ பண்ணிருப்ப? ஓ அட போடா. டே மச்சான், நீயும் தினம் தினம் நல்லா டெஸ்ட் பண்ணிட்டு தான் வர. அப்படியே இந்த கையில் லெட்டரை பாரு, எங்கேயோ குப்பையிலேருந்து பொறுக்கிட்டு வந்த மாதிரியே இருக்குது. பொத்திட்டு வரியா? பின்ன என்னடா, அந்த லெட்டருக்கு நான் 10 தடவை டேப் வச்சு ஒட்டியிருப்பேன். அதை மாற்றுனா நீ கேட்குறியா? டேய் நான் அவளை எவ்வளோ நாள் லவ் பண்ணுறங்கிறது அவள் இந்த லெட்டர் பார்த்து தான்டா தெரிஞ்சுக்கணும். எது இந்த லெட்ரு? எஸ் அஃப்கோர்ஸ். மித்ரா, உங்கள் பேர் எப்படி தெரியும்னு யோசிக்கிறீங்களா? ஆக்சுவலாக உங்களை பற்றி நிறைய விஷயம் எனக்கு தெரியும். நான் ரொம்ப நாளாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். என் மனசில் இருக்கிறதுல அந்த லெட்டரில் எழுதியிருக்கேன். ஸோ படித்து பார்த்துட்டு நல்ல முடிவாக சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏங்க அப்படி பார்க்குறீங்க? வாங்கிக்கோங்க. ஏங்க லெட்டர் தாங்க வாங்கிக்க சொன்னேன், அதுக்கு ஏங்க அப்படி பார்க்குறீங்க? ஏங்க இன்னைக்கு என் மாமா கிட்ட லெட்டர் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கேன். வாங்கிக்கலன்னா கலாச்சி சாவடிச்சிடுவான். ஸோ ப்ளீஸ்ங்க வாங்கிக்கோங்க. அப்பா ஒரு வழியாக கொடுத்தாச்சு. என்னடா மச்சான், லவ்வை சொல்லிட்டியா? இல்லை, லெட்டர் கொடுத்துட்டு வந்திருக்கேன். லெட்டர் கொடுத்ததுக்கு இவ்வளோ பில்டப்பு போட. இதுக்கே அவள் என்ன சொல்ல போதான்னு தெரியல. இவன் வேறு. ஹாய் மித்ரா, உங்களுக்கு என் பேர் தெரியுமான்னு கூட தெரியல. என் பேர் வினய். நான் உங்களை லாஸ்ட் 3 மந்த்ஸாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் மித்ரா. நீங்கள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்கீங்க. இதை படித்த உடனே நீங்கள் சிரிப்பீங்க. உங்களுக்கு சிரிப்பு சத்தியமாக சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகுங்க. உங்களுக்கு கவிதைனா ரொம்ப பிடிக்கும்னு தெரியுங்க. அதான் உங்களுக்காக ஒரு கவிதை எழுதியிருக்கேன். படைத்த பிரம்மனே, பொறாமை கொள்ளும் அளவிற்கு பேரழகுடையவள் என் என்னவள். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆனால் இருந்தாலும் சொல்கிறேங்க. ஐ லவ் யூங்க. இதை நான் நேர்லேயே சொல்லியிருக்கலாம், ஆனால் ஏன் லெட்டரில் சொல்கிறேன்னா, நான் ஒரு 90s கிட்ஸுங்க. சீக்கிரம் வா, லைட் ஆஃப் பண்ணிட்டு தூங்கலாம். சரி நான் போறேன், நீ வா. என்ன என்ன சொல்ற? ஃபோன் வருதா? என்ன அபி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? என்னாச்சு? சாரு, எனக்கு ஒன்று பார்க்கணும் போல இருக்குடி. சீக்கிரம் வா, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன அபி சொல்ற? ஆமாடி, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். மொட்டை மாடியில் தான். சீக்கிரம் வா. மொட்டை மாடிலையா? அபி, ஹவுஸ் உனக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும் அபி. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடி, ஒரு 10 நிமிஷம் தான். வா ப்ளீஸ். சரி இரு, வரேன். என் பாய் ஃப்ரெண்ட் தான் மித்ரா, மொட்டை மேல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான். விளையாடுறது மித்ரா, ஹவுஸ் ஒன்று தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆயிடும். சொன்னா கேளு மித்ரா.
மித்ரா அபி எப்படி ஹவுஸ் ஓனர் தெரிஞ்ச பெரிய பிரச்சனை ஆகிடுமா? மேடம்க்கு இப்போ எப்படி தைரியம் வந்துதான்? எனக்கு இப்போ கூட பயமா தான் இருக்கு அபி. ஏதோ அங்க நிக்கிறாள மித்ரா, அவ தான் என்னை கூட்டிட்டு வந்தா. அந்த பொண்ணா? அந்த பொண்ணுக்கு தான் வாய்ப்பே இல்லை. அதுக்கு என்ன இப்போ? இல்லடி, நம்ம பேசிகிட்டு இருக்கோம், சடனாக என்ன வந்தால் கூட அவளுக்கு சொல்ல முடியாதுல்ல? அதெல்லாம் அவ பார்த்துப்பா அபி. நீ எதுக்கு ஃபர்ஸ்ட் வந்த அதை சொல்லு. உன்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதா? ஹவுஸ் உனக்கு தெரிஞ்ச பிரச்சனை ஆயிடும் அபி. ஒரு 10 நிமிஷம் இருக்க முடியாதடி உனக்கு? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து கிளம்பு அபி. எதுவாக இருந்தாலும் நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம். ஹவுஸ் உனக்கு தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். என்னடி இந்த நேரத்தில் கால் பண்ணியிருக்க? என்னடி இன்னைக்கு இவ்வளோ ஹாப்பியாக இருக்க? அதுவா, இன்னைக்கு அபியை பார்த்தேனா, அதான் இவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அவனை எப்படி மீட் பண்ண? எங்கள் வீட்டு மொட்டை மாடிக்கு வந்திருந்தாண்டி. அப்போ மித்ரா தான் என்னை கூட்டு போயிருந்தா. பாத்துடி, இப்பெல்லாம் ஃப்ரெண்டோட ஆளையே உஷார் பண்ணிட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் முடியாதுடி. ஃபஸ்ட்டு அவள் லவ் பண்ணுறேன்னு வாயை விட்டு சொல்லணும். அதுவே அவளால். மித்ரா சாரி மித்ரா, சாரிடி. நான் வேணும்லாம் சொல்ல. சாரி மித்ரா. என்ன லெட்டர் இங்கே இருக்கு? ஹாய் மித்ரா, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை ரிஜெக்ட் பண்ணதை நான் ஏற்றுக்கிறேன். என்னடா ரிஜெக்ட் பண்ணிவிட்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னானே, இப்போ மறுபடியும் லெட்டர் கொண்டு வந்து வச்சுருக்கானேன்னு பார்க்குறீங்களா? நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்க மித்ரா, அது எனக்கு நல்லா தெரியும். நான் அந்த லவ்வை உங்கள் கண்ணில் பார்த்தேன். நீங்கள் ஏதோ ரீசனுக்காக தான் என்னை அவாய்ட் பண்ணுறீங்க, பட் ஸ்டில் ஐ லவ் யூ. லவ்ன்றது நாட் டச்சிங், நாட் ஹோல்டிங், ஜஸ்ட் ஐ டு ஐ கான்டாக்ட். உங்களால் பேச முடியாதுன்னு தெரியும் மித்ரா, தெரிஞ்சே தான் நான் உங்களை லவ் பண்ணுறேன். எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் மித்ரா. எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் நான் உங்களை தான் அதிகமாக நேசிக்கிறேன். நான் உங்கள் வீட்டு மொட்டை மாடியில் தான் இருக்கேன். ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ. நீயடா என் பாதி, நீயடா நீ இன்று எந்த வாழ்வும் பொய்யடா. என்